எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நாங்கள் லேட்டாக வந்ததாக சொன்னாங்க, அதுக்கு முதல்ல சாரி. ஃப்ளைட்டில் வந்து இறங்கி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த யூனியனோட இந்த ஆடிட்டோரியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லோரும் இப்படி பார்க்குறதுனா இருக்குது. ஃபஸ்ட் டைமாக வந்து திருவண்ணாமலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா அசுகர் சொல்லிட்டு, அவங்களோட சென்னையில் இருந்தாங்க. அவன் வீட்டுக்கு வந்துருக்கேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு வருது. ஸோ இந்த ஊரே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் எங்கள் டைரக்டர் எங்கள் ப்ரொடியூசர்லாம் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கேன். ஏன்னா இங்கேயும் டிராஃபிக்கு கொச்சினை போல் இருக்குன்னு நினச்சி தான் வந்தோம் நாங்கள். ஒரு மாதிரி அமைதியாக ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அப்புறம் எங்களுடைய மகாராஜா படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்ததுக்கும், அந்த படத்தை பார்த்து நல்ல விதமாக பேசின உங்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கேரள மக்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் நித்யலன் சாமிநாதன், இந்த படத்தோட டைரக்டர். உங்க எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமாவுக்கு வந்து எல்லை இல்லை. சினிமாஸ் நோ பவுண்டரிஸ். இங்கே இருக்கிற படங்கள் அங்கே ஓடுது, அங்கே இருக்கிற படங்கள் ஓடுது. ரசனை ரொம்ப மேம்பட்டு எங்கே இருக்கோ அங்கே அது சார்ந்த அழகல் படங்கள் வருது. என் படம் பார்த்துட்டு மலையாள படம் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, டூ மச் ஆஃப் மலையாளம் படம் பார்க்குறேன், அதனால அதனோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ என்னோட இந்த வெற்றியோட பங்குல இந்த கேரளா மக்களும் இந்த இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் இருக்கிற படங்களும் கொஞ்சம் சேர்ந்துருக்குன்னு போது சந்தோஷமாக இருக்குது. என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அவர் எங்கள் ப்ரொடியூசர் சுதன் சுந்தம். அது நாங்கள் தான் வழக்கமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் எல்லாத்துலையும். செம்ம ஃபீல் சார், அது பியூட்டிஃபுல் ஃபீல் சார். நான் மாமனிதன் ஒரு படம் ஷூட்டுக்காக வந்த போது தான் சார், நான் வந்து அப்போ தான் 96 வந்ததுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் 2018 வந்தது 96. அதுக்கு முன்னாடி ஒரு கோட்டங்களுக்கு வந்து ஒரு 10 days வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். சும்மா ட்ரீட்மெண்ட் வந்தேன். அப்போது ஈவினிங்காக அந்த பக்கம் மலப்புறம் சைடு வாக்கிங், மலப்புறம் தான் அது இருக்கிற இடம், கோயில் போல இருக்குதில்ல. ஸோ அங்கே ஈவினிங்லாம் வாக்கிங் போவோம். அப்போ வந்து விக்ரம் வேதா ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும். நாங்கள் நைட்டு சாயந்தரம் தான் வாக்கிங் போயிடுவோம். அப்படியே நானும் வாக்கிங் போயிருக்கோம், கோயிலுக்குலாம் போயிருக்கோம். அப்போது அதுக்கப்புறம் 96 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் மாமனிதர் ஷூட்டுக்காக வந்தபோது நான் நினச்சேன் அதே போல் வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். பட்டு அவ்வளோ நானே எதிர்பார்க்கல. அந்த சமயத்தில் ஆலப்பியில் ஷூட் பண்ணோம். அங்கேயும் அவ்வளோ பேர் வந்தாங்க. ஸோ அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அது இப்போ வரும்போது என்னென்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிடிச்ச இடத்துக்கு வரோம். ஏன்னா நம்மளை நேசிக்கிற நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கு வரோங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குண்ணா. அது ரொம்ப ஷாக்கான நேரம் வந்து 2019 நான் வந்த போது 2019 ஜனவரி கிட்ட வந்தேன் நினைக்கிறேன். ஜனவரி பிப்ரவரி கிட்ட வந்தேன். நீங்கள் ஃபஸ்ட் படம் குரங்கு பொம்மை, ரோசம் ஸ்கிரிப்ட். தேங்க்யூ சார். இந்த படம் அந்த மாதிரி அந்த மாதிரி very good. Oh, thank you sir. Nandri. How long did you take to finish this script to write? Sir, break எடுத்துப்பேன். ரைட்டர் பிளாக்ஸ் மாதிரி இதை மாட்டோம், விட்டு போயிடுவேன். மறுபடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். திருப்பி ஏதாவது தோணுச்சுன்னா வந்து எழுதுவேன். அந்த மாதிரி கன்யூஸாக எழுத மாட்டேன் சார். இந்த வருஷனோட லாக் பண்ணுறதுல சார், ஷூட் ப்ரொடியூசர் வந்து இது 2வது வருஷன் போகும்போது ஷூட் போகலான்னு சொன்னார். டைம் இருந்தது, கோவிட் வந்துட்டு இருந்ததுனால நான் பாட்டு எழுதிட்டே இருந்தேன். சப்போஸ் சார் ஓகே, இன்கேஸ் வந்து அவர் இன்னும் டைம் கொடுத்தா இன்னொரு வருஷன் போயிருப்பேன். அது வேற ஒரு படமாக வந்திருக்கலாம், இதோட பெட்டராக இருக்கலாம், அது தெரியாது. ஸோ டைம் இருந்தால் எழுதுதான், அவ்வளோதான் சார். நான் இது எத்தனை வருஷம்? 5 years and 14 வருஷம். ஸ்கிரிப்டில் இந்த நான் லீனியர் டைப் தான் இருந்தான் ஸ்கிரிப்டில். சார் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பிடிக்கும். என்னோட ஏர்லி ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். வேணும்னே வாண்டடாக எதுவும் பண்ண மாட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணால் நான் லீனியர் பண்ண ஆசைப்படுவேன். சப்போஸ் அந்த ஹோல் ஸ்கிரிப்டில் ஒரு டிமாண்ட் இருந்தால் நான் சீன்லையாவது ஏதாச்சும் ஃபீல் பண்ணி பார்ப்பேன். ஏதாவது இதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக கிரியேட் பண்ணுறதுக்கு நான் லீனியர் சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஃபோர்ஸ்டா எதுவும் நான் லீனியரா வைக்க மாட்டேன் சார். அது ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் அப்படிதான் இருக்கு. அதனால ஸோ நான் அந்த 2 லேயர் ப்ரமைஸ் கிரியேட் ஆகி சப்ளாட் ரெடி பண்ணும்போது நமக்கு இது நான் லீனியரா பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட் வந்துடும். எதுவுமே ஃபோர்ஸா வச்சா அது ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. வெரி குட். யா
കമൽ സാർ 11 വർഷം മുന്നേ പറഞ്ഞിരുന്നു, കമൽഹാസൻ സാർ പറഞ്ഞിരുന്നു, ഇങ്ങനെ ഞാൻ ഒരു ഷോർട്ട് ഫിലിം കണ്ടിട്ടുണ്ട്, ആ പയ്യൻ കുറച്ചും കൂടെ സ്ക്രിപ്റ്റും സിനിമയെ കുറിച്ചൊക്കെ കൂടുതൽ പറഞ്ഞു കൊടുത്താൽ ആ പയ്യൻ നല്ല ഭാവിയിൽ ഒരാളായി വരുന്നു കമൽ സാർ ഇപ്പൊ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ആ കമന്റ് ഇപ്പൊ കേൾക്കുമ്പോ சார் എന്താ തോന്നുന്നത്? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு எப்பவுமே கமல் சார் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவர் என்ன முன்னாடி நடக்க போறது முன்னாடியே சொல்லுவார் அப்படின்னு, அது ஒரு அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னதான், சினிமாவில் ஏதாவது புதுசா ஒரு பையனோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பாராட்டுறது கமல் சார் தான். கொஞ்சம் பேர் இருக்காங்க, அது முக்கியமா கமல் சார் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று சின்ன சின்னதாக ட்ரை பண்ணும்போது பரவாயில்லையே பையன் நல்லா பண்றானேன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமல் சார் அந்த எனக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத நாஸ்டால்ஜியா. டு பி ஆனஸ்ட் வந்து நான் கமல் சாரோட வெரி வெரி பிக் ஃபேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சாரை மீட் பண்றேன், அன்னைக்கு தான் அவர்கிட்ட அவார்டு வாங்குறேன். ஒரு மனுஷன் நான் அன்னைக்கு தான் ரொம்ப பிடிச்ச மனுஷன் அப்படி பார்க்குறேன், அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் வின்னர் அவார்டு அவர் கையில் தான் வாங்குறேன். ஸோ அந்த தாட் இருக்குல்ல, வைப், அது வந்து அப்படியே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஐ மீன் என் லைஃப்ல ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, ஒரு 6 மொமெண்ட் லைஃப் மறக்க முடியாத மொமெண்ட், அதில் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் அது. நிதிலன் சார் விஜய் சாரோட கதை പറയുമ്പോൾ வாட் இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங்? இப்போ எல்லாரும் படம் பார்க்கும்போது படத்தோட இம்பேக்ட் ஒன்று இருக்கும், ஆனால் இந்த படத்தை சொன்ன விதம் இருக்குல்ல, இந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் ஸ்க்ரீன் பிளே, அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங் வந்துச்சு. இதை வந்து முன்ன பின்ன அது சொல்லும்போது அது ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல் அதோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரொம்ப அழகான ஒரு இசை போல் மியூசிக் போல் இருந்தது. ஸோ லவ்ட் இட். அதான் உங்களோட 15th ஃபிலிம் 50வது படம் சார். ഈ അടുത്ത കാലത്ത് റീസൺ ചില പടമൊക്കെ നിങ്ങളുടെ പോയി വീണു, ആമാം സാർ, ഫ്ലോപ്പായി. ആമാം സാർ, ഫ്ലോപ്പായി. എന്തുകൊണ്ടാണ് ഈ അങ്ങനെ ഇപ്പോൾ ഈ ഹുക്ക് ചെയ്യുന്ന സിനിമകൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുമെന്ന് പറഞ്ഞല്ലോ, ഇപ്പോൾ സ്ക്രിപ്റ്റ് കണ്ടിട്ട് തന്നെയാണ് അത് ചെയ്തതെന്ന്. എന്തുകൊണ്ടാണ് ഈ ഫ്ലോപ്പാകുന്ന സിനിമകൾ എങ്ങനെയാണ് സെലക്ട് ചെയ്യാൻ പറ്റുന്നത്? இப்போ இந்த படம் ஹிட் ஆச்சு இல்லை சார், அதுக்கு நான் காரணம் இல்லை சார். ஆமாம் சார், ஏன்னா சார் ஒரு வேலை ஒருத்தரால நடக்கலைல்ல. இப்போ ஹீரோ வந்து நம்ம வேலை வந்து இந்த கதை நல்லா இருக்கு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி படம் பண்ணிருக்கேன், இப்போ 50 படம் பண்ணியிருக்கேன். 50 படங்களில் சிலது கிளாசிக்ஸாக இருக்கலாம், சிலது ஹிட்டாக இருக்கலாம், சிலது ஆவரேஜாக இருக்கலாம், சிலது ஃப்ளாப்பாக இருக்கலாம், பேட் ஃபிலிம் கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, பட் எல்லா ஃபிலிமையும் நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு அதோட ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபிலிமை சூஸ் பண்ணுறதுக்குள்ள அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ணப்படணும், சரியாக காஸ்டிங் பண்ணப்படணும், எல்லா வேலையும் சரியாக நடந்து அது சரியாக வந்து டெலிவரி ஆனால் தான் அந்த படம் ஹிட்டு. ஸோ அது ஒருத்தர் மட்டும் இல்லை, பட் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் என்கிட்ட உட்காந்து ஏதோ ஒரு படத்தை நான் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிஜமாக என் படம் ஃப்ளாப் ஆன படத்தை எடுத்து இந்த படம் நீ எதுக்கு விஜய் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஐ கேன் கிவ் யூ 100 ரீசன்ஸ். ஏன்னா எல்லா ஃபிலிமும் அந்த படம் பண்ணும்போது அதோட எமோஷனல் கனெக்ஷன்ஸும் அதோட சீன்ஸும் எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் அந்த வேலையை செய்கிறோம். நாங்கள் அது இல்லாமல் செய்கிறது இல்லை. அப்புறம் எல்லா விஷயத்துலையும் தலை போட முடியாது, அப்புறம் தலை போட்டாலும் எல்லாம் சரி எதுன்னு எனக்கும் தெரியாது, இப்போ அவருக்கும் தெரியாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இருந்தால் சரியாக வரும்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் காஸ்டிங் பண்ணுறோம், அப்படி தான் பேசுகிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை சரியாக நாங்கள் மனசில் நினைக்கிற படத்தை சரியாக ஆடியன்ஸ் கொண்டு போய் பண்ணுறதுக்கு அவரும் ட்ரை பண்ணுறாரு. நடிக்கும்போது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எஃபர்ட் வந்து எல்லா படத்துக்கும் ஒன்று தான் சார். அது நான் இல்லை, அது எல்லா ஆக்டருக்கும் அது முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் இருந்து உங்கள் முகத்தை பார்க்குறோம்ல, ஒரு படம் ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு முகத்தை பார்க்குறோம்ல, ஆடியன்ஸ், ஃபேன்ஸு, ப்ரெஸ் பீப்புள், எனிபடி, ஈவன் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் வேணும்ல, அப்போ அது சரியாக நடக்கணும்னு தானே ஆசைப்படுவோம். ஸோ சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது சரி, உங்களை மாதிரி ஒரு ஓசம் பர்ஃபார்மர் இருக்கு. ஓகே சார், அதுதான் நாங்கள் படம் பார்க்க போகுது. தேங்க்யூ சார். அப்போ படம் ப்ராப்பராக நாங்கள் சார், ஆனால் ஒருத்தர் அதான் சொல்கிறேன், அது ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை சார். இப்போ நான் அந்த எக்ஸிக்யூட் பண்ணப்படணும், சரியான லொக்கேஷன்ஸ் இருக்கணும், சரியான காஸ்டிங் இருக்கணும், இதெல்லாம் நிறையா இருக்குது சார். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சில சமயம், அது சில பேர் ஒத்துக்கணும், சில பேர் அது இன்டர்ஃபியர் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது வந்து சார் பேர் என்ன? நிசார் முகமது. நிசாம் முகமது சார். சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நான் இங்கே திருவாண்டமோ கேரளா இங்கே ஷூட்டுனா ப்ளீஸ் கம் டு மை செட் அண்ட் யூ கேன் சீ அண்ட் விட்னஸ் இட் ஹவ் ஐ எம் ஒர்க்கிங். அந்த சீன் என்னவானா இருக்கும், அந்த படம் ரிசல்ட் என்னவானா இருக்கட்டும், யூ கம் அண்ட் சீ டு மை செட்
என் செட்டுக்கு வந்து பார்த்து சொல்லுங்கள் இந்த விஜய் வந்து சின்சியராக வேலை பார்க்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ சின்சியாரிட்டி இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரி திங். வெதர் டைரக்டர் வந்து நித்திலன் போல 2வது படம் டைரக்டாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டாக இருக்கலாம், இல்லை கிரேட்டஸ்ட் டைரக்டாக இருக்கலாம். எஃபர்ட் வந்து ஒன்று தான். ஏன்னா வி ஆர் டெல்லிங் ஸ்டோரிஸ். அந்த ஸ்டோரிஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார். தட்ஸ் ஆல் சார். அப்புறம் லைஃப்பில் எல்லா சமயம் சரியாக டெசிஷன் எடுக்க முடியாதுல்ல சார், நம்ம ட்ரை பண்ணுறது தானே. இந்த படத்தில் நீங்கள் 2 கேரக்டர், யங் அண்ட் ஓல்டேஜ் மேன். எஸ் சார். ஏதாவது கஷ்டம்? மிடில் ஏஜ் மகாராஜா. ஏதாவது கொஞ்சம் டஃப் உங்களுக்கு நடிக்கிறது? Nothing is tough, nothing is easy சார். எவ்ரிதிங் இஸ் கால்குலேட்டட். ஏன்னா அந்த ஒரு சீனில் என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குது, அந்த சீன் எந்த இடத்துல வருது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண டேரக்டர்ன்றது, வாட் இஸ் த ரிதம் ஆஃப் அ சீன், யாரெல்லாம் இருக்கிறாங்க, அது எங்கே நடக்குது, டேவா நைட்டா, இப்படின்னு நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ரிலீவ் பண்ண முடியும். இந்த படம் பண்ணும்போது சார் நான் லீனியர் ஸ்கிரிப்டாக இருக்கனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் உள்ள வேற ஒரு மூடு இருக்கணும், அதை சப்ரஸ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு அது ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் டாமினண்ட்டாக பண்ணிட்டா டேரக்டர் சொல்லுவார், அண்ணன் இது பண்ணாதீங்க தெரிஞ்சிடும், ஸோ குறைச்சிக்கோங்க அப்படின்னு. ஸோ அது குறைச்சி இப்போ நான் ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி கதை சொல்கிறோம்ல, சொல்லும்போது என் வாழ்க்கையில் மிக மோசமான சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாது. இது எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு அதெல்லாம் அந்த பிள்ளையே இருக்கணும். ஆனால் நீங்கள் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்ப்பீங்க, என்னை யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நான் சீட் பண்ணிடக்கூடாது. ஸோ தேர் ஷுட் பி 2 எக்ஸ்பிரஷன்ஸ் மஸ்ட் பி தேர். இந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறது, இப்படி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த கால்குலேஷனை முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன். கஷ்டம் சார். டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் பார்த்தா சார், இப்போ இவர் 14 வருஷம் எழுதியிருக்காரு சார். 14 வருஷம் எழுதியிருக்காருன்னா எவ்வளோ வார்த்தையை யோசிச்சிருப்பார், எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பார். ஆனால் ஆக்டர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் 4 லைன் பார்த்தாதில்ல சார். அவன் 4000 லைன் யோசிச்சு 4 லைன் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சார் பார்த்தோம். ஸோ ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் ஸ்டூபிட் டைம் வித் மை டைரக்டர். வெறும் ஸ்பெண்ட் டைம், அதாவது மோர் தென் வேர்ட்ஸ். அந்த பர்சனோட இருக்கிறது இருக்கு இல்லையா, அதில் சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஹூ சி அண்ட் வாட் இஸ் சி, அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்னோட பல நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டுருக்கேன். என் ஆஃபீஸில் கண்ணன் ஒரு குக் இருக்கு, ரொம்ப அழகாக சமைப்பார். வாடா நேற்றுலாம் அன்றைக்கி மட்டன் குழம்பு இருக்குது சாப்பிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய உட்காந்து சாப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா சமயம் சீன் பேச முடியாது. இது வந்து ஒரு மெக்கானிக்கல் வேலை இல்லை, வெறும் ஒரு பொருளை செய்கிற அந்த மாதிரி வேலை இல்லை. ஸோ இது வந்து எமோஷன்ஸு, அது உள்ளே இருக்கிற தாட்டு புரியாது. ஸோ அதுக்கு இந்த பர்சனை புரிஞ்சால் ஷூட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். டேரெக்டாக ஷூட்டுக்கு போனால் அங்கே புரியாது, கனெக்ஷனே இருக்காது. ஸோ நான் யாரும் தெரியாது, அவர் யாரும் தெரியாது, அவரோட பர்பஸ் ஆஃப் மேக்கிங் தெரியாது, என்ன மாதிரியான டேஸ்ட் உள்ள ஆளும் தெரியாது. ஸோ நான் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வருவேன், இவர் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வருவார், நல்லா இருக்கா. ஸோ அது டேரக்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படிலாம் நிறைய ட்ரை பண்ணி பார்க்குறதா சார். സാർ യെസ് സർ മലയാളത്തിൽ ഒരുപാട് ഫാൻസ് ഉണ്ട് സാറിന്. മലയാളത്തിൽ അവസാനമായിട്ട് സാറിന്റെ ശബ്ദം കൊണ്ട് ഒരു സാമീപ്യം ഉണ്ടായ ചിത്രമാണ് ടർബോ. അപ്പോൾ ഈ ടർബോ സിനിമയ്ക്ക് ഒരു സെക്കൻഡ് പാർട്ട് വെച്ചിട്ടാണ് സിനിമ അവസാനം. எனக்கு எதுவுமே தெரியாது, நேற்று கொச்சின்ல சொன்னாங்க சார், அதுக்கு இல்லை சார். இல்லை சார், மம்முக்கா பேசும்போது ஐ ரெஸ்பெக்ட், ஐ லவ் அண்ட் ஐ அட்மையர் ஆல் த கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஸோ என்ன விஜய் இந்த மாதிரி ஒன்று இருக்குது சார் வந்து பண்ணுறேன் சார், பண்ணித்தரேன் சார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எஸ். டர்போ கண்டாரு? இல்லை சார், நான் இன்னும் மகாராஜையும் ஃபுல்லாக பார்க்கல சார். எனக்கு மோஸ்ட்லி என் படம் பார்க்கும்போது ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகும் சார். ஸோ டோபோக்கே நான் பேசினாலும் டேரக்டருக்கு ரொம்ப நான் அது வேற ஒருத்தர் படமாக இருந்தாலும் அதுக்கு 4-5 ட்ரை பண்ணேன். இப்போ டேரக்டரை பார்த்தா கேட்டு பாருங்க. அதுக்கு வந்து அங்கே ஒரு வருஷம் வந்தது, அப்புறம் 2-3 பேசி பார்த்து அப்புறம் ஒரு 2-3 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சார் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சார் சொல்லிட்டு. ஸோ அது ஒரு படம் என்னவாக இருந்தாலும் என்னோட வேலையை வரும்போது எனக்கு என்னென்ன தோணுதோ அதை செய்ய ட்ரை பண்ணுவேன். ஸோ அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இப்போ டைரக்டரோட பேசி சவுண்டஜன் இருந்தது, தமிழ் தெரிஞ்ச பையன் ஒருத்தன் தான். ஸோ இதெல்லாம் பேசி அந்த இடத்துல ஜஸ்ட் லைக் போய் உடனே பேசலை. அந்த வேலையும் எவ்வளோ தூரம் ஏன்னா எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. சார் மம்முகா சார் வந்து என்ன நம்பி ஏதோ விஜய் பேசுறியான்னு கேட்டிருக்காரு. ஸோ எனக்கு அந்த அவரை நம்பினது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதில் போய் நான் மெக்கானிக்கலாக செய்ய விரும்பல. ஸோ எனக்கு என்ன முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்த டைரக்டர் கேட்பாங்க. எஸ் உட்காந்து பேசு. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய முதல் மலையாளத்தில்
മലയാളത്തിൽ മനസ്സ് ഓക്കെ സർ എൻ്റെ ഫസ്റ്റ് എവർ പ്രസ് മീറ്റ് ആണ് ஸோ ஐ டோன்ட் நோ கை காலெல்லாம் நடுங்குது ஆனால் ரொம்ப நர்வஸாக இருக்கேன் என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து என்னுடைய ஃபேன் கேர்ள் மொமெண்ட் ரொம்ப வருஷத்துல இருந்தே உங்களுடைய படம் பார்த்துட்டே இருக்கேன் சூப்பர் டூலக்ஸ் और நானும் ரவிதா மூவில உங்களை நயன்தாரா கிட்ட பார்த்தோம் அப்பப்பா என்னடா லவ் பண்ற என்னடா சீன் அந்த மாதிரி தோணிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் சிறந்த வானம் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டச் ஆனால் அது ஹீரோயிக் எவ்ரி திங் யூ ஆர் டன் அ லாட் அண்ட் இது உங்களுடைய 50வது படம் மகாராஜா வரைக்கும் எட்டு நிற்பாங்க ஸோ வாட் யூ ஃபீல் சார் what is your definition or what is your idea of vetri or okay what do you feel முதல்ல உங்களுக்கு என்னோட இதான் ஃபர்ஸ்டா உங்களுக்கு yes sir it's my முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு thank you sir அப்புறம் உங்களுக்கு I'll tell you one secret okay நாங்க தான் ரொம்ப பயப்படுவோம் பயப்பட விடாதீங்க ஏன்னா வந்து நீங்க என்ன கேட்பீங்க இது இஷ்யூ ஆயிடுமா பிரச்சனை ஆயிடுமா இதை இழுத்து விட்டுருங்களா ஏன்னா நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லனா அது வேற தப்பாயிடும் நீங்க என்ன வேணா கேட்டலாம் ஆனா பதில் சொல்லாம பிளாங்க் ஆனாவோட பாரு மாட்டிட்டாமாங்க எதையாவது கம்பேர் பண்ணி பழைய வீடியோஸ் எடுப்பாங்க முன்னாடி மாதிரி இல்லை இப்போ யூடியூப் வீடியோஸ் இருக்கு அது நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் எல்லாரும் பயம் படம் ஹிட் ஆனாலும் பயம் இருக்கும் யார் என்ன கேட்பாங்க ஸோ ப்ரெஸ் பயப்படாதீங்க என்ன வேணா கேளுங்க தெரிஞ்சா தெரியும் சொல்கிறோம் இல்லாட்டி சமாளிப்போம் ஓகே உங்களுக்கு அது அவ்வளோதான் ஸோ ஃபீல் ஃப்ரீ அண்ட் கூல் ஜாலியாக இருங்க ரெண்டாவது என் படத்தை நீங்கள் முதல்ல அப்ரிஷியேட் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் படித்ததுக்கு 50 படத்தை வாழ்த்து சொன்னீங்க ரொம்ப நன்றி நாலாவது இந்த வெற்றி எப்படி ஃபீல் பண்ணுங்க நினைக்கிறீங்க நான் முதல்ல சீரியல் பண்ணிட்டு இருந்தேம்மா சீரியல் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டேன் நான் ஹீரோ ஆகிற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது நான் நினச்சேன் என்னோடய ஃபேஸ் ரொம்ப காமனான ஒரு ஃபேஸ் ஸோ அதனால் எனக்கு எதுவும் சான்ஸ் வரனால நம்ம வந்து ஹீரோவுக்கு அண்ணன் அந்த மாதிரி ஆகிடுவோம் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னோடனே அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் வரல ஏன்னா என்ன நான் ஹீரோவா அப்படின்னு ஸோ அப்புறம் நான் 4 o'clock எழுந்திரிச்சு நைட் ஸ்லெப் போய் 12 o'clock படுத்தேன் 4 o'clock எழுந்திரிச்சிட்டேன் ஜிம்மை தேடுறேன் எந்த ஜிம்மும் ஓப்பன் ஆகலை ஏன்னா ஹீரோன்னு ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு ஜிம்முக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன் செகண்டரி நான் ஜிம்மு திறக்கல அப்புறம் அந்த படம் நடக்கலை கொஞ்ச நாளில் வந்து நான் ஜிம்முக்கு போகாதனால இல்லை அந்த படம் வந்து அப்புறம் பேசணும் தமிழில் நடக்கலை அப்புறம் அந்த படம் கன்னடத்தில் எடுத்தாங்க அப்புறம் நான் கன்னடத்தில் போய் விழாமல் அடித்தேன் ஹீரோ நடக்கல அப்புறம் இன்னொருத்தர் கூப்பிட்டு ஹீரோனார் நடக்கலை இன்னொருத்தர் கூப்பிட்டு ஹீரோனார் நடக்கலை இன்னும் 4 பேர் பண்ணாங்க அப்போ எனக்கு ஹீரோ ஆகிறது நான் ஹீரோ மெட்டீரியல்னு ஒரு நம்பிக்கை வந்தது ஆனால் ஹீரோ ஆகனான்னு தெரியாது பட் என்னை ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மட்டும் தெரிஞ்சுது ஸோ அது என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நான் பார்க்குறேன் நான் எனக்கே தெரியாது என்ன ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்னை ஹீரோவை பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பித்தேன் ஒரு 4-5 பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் ஹீரோ ஆனேன் எப்படி நான் ஹீரோ ஆகும்போது 4 பேர் சொல்லி ரிஜெக்ட் பண்ணேன் அது எனக்கு பழசாச்சோ சாதாரணமாச்சோ அந்த மாதிரி தான் இந்த 50வது படத்தப்போ இந்த வெற்றி தோல்வி எல்லாமே சாதாரணமாயிடுது என் மேலே நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது அவ்வளோதான் விஜய் சேதுபதி அப்படி இப்படிலாம் நான் சொன்னாங்க நான் என் நண்பர்களுக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தான் சொல்லுவேன் இந்த அவ்வளோதான் விஜய் சேதுபதி எப்போ நடக்கும்னா எப்போ விஜய் சேதுபதி கேமரா முன்னாடி நிற்கும்போது நான் எல்லாம் பண்ணிடுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறானோ அன்றைக்கி தான் அவளுக்கு தான் விஜய் சேதுபதி ஐ எம் டூயிங் மை ஒர்க் வித் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் பேஷன் வித் லவ் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு என் டேரக்டரோட கோஆப்ரேட் பண்ணி சரியாக பண்ண ட்ரை பண்ணுற ஒரு ஆள் தான் எப்போ இது என்கிட்டேருந்து போதோ அன்றைக்கி தான் இந்த விஜய் சேதுபதி வந்து அவ்வளோதான் விஜய் சேதுபதி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு இது பழகிடுச்சு பட் இந்த மாதிரி ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவங்க முன்னாடி 4 பேர் வந்து பேசும்போது அதை பற்றி பாராட்டும் போது தனித்தனியாக சொல்லும்போது அது எவ்வளோ கேட்டாலும் சரி இன்னும் என்ன ஒரு 20 வருஷம் கழிச்சு ஐம் 65 நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து இந்த மூமெண்ட்டை சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசினேன் இப்போ உங்கள் படம் பார்த்தேன் நல்லா சொன்னால் அப்பயும் நான் சந்தோஷமாக கேட்பேன் ஏன்னா அதான் ஒரு ஆர்டிஸ்டோட
பெரிய பாவியம். நம்ம படத்தை பார்த்து என்ன சொல்கிறீங்களோ. தேங்க்யூ. இருக்கு சார். வாங்க சார், உட்காருங்க சார். நீங்கள் உட்காருங்க சார். ഞാൻ അനന്തകൃഷ്ണൻ, நான் விஜய் சேதுபதி വലിയ சார். ഫാനാണ്. സാറിന്റെ വലിയ ഫാനാണ്. ഭവാനി ക്യാരക്ടറാണ് എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട സാറിന്റെ ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട ക്യാരക്ടർ. സാറിന്റെ വലിയ ഫാനാണ്. എൻ്റെ ചെറിയ ക്വസ്റ്റ്യൻ, നമ്മുടെ ലാലേട്ടൻ്റെ ആയിട്ട് സാറ് മലയാളത്തിന്റെ നമ്മുടെ ലാൽ സാറിന്റെ കൂടെ ഒരു ഭാവിയിൽ സാർ ഒരു പ്രോജക്റ്റ് சார் நடக்கலை சார். இது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ആഗ്രഹമാണ് ഒരു ഫാൻ എന്ന നിലയിൽ. இல்லை சார், எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் சார். நான் வந்து மோடி சாரை பிடிக்கும், மோகன்லால் சாரை பிடிக்கும். எனக்கு இந்த ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் ஐ லவ் தம் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட். ஏன்னா ஸோ மெனி இயர்ஸ் அவங்களுக்கும் அந்த சினிமாவுக்காகவும் ஃபேன்ஸ்க்கான பாண்டிங் வந்து அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. எல்லாராலையும் அந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது ஐ எம் லேர்னிங் சம்திங். அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மோகன்லால் சாரோட ஒரு படம் வந்தது, ரொம்ப நாள் முன்னாடி வந்தது. அப்போது டேட் இஷ்யூஸில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அவர் மேலே பெரிய லவ் இருக்குது, பேஷன். இப்போ தான் கொச்சினில் சொன்னேன். நான் மும்பையில் ஒரு 2 years முன்னாடி நினைக்கிறேன், மெரி கிறிஸ்மஸ் பண்ணும்போது மோகன்லால் சார் இருக்காருன்னு சொன்னாங்க. அதே ஹோட்டலில் வெஸ்டர்னில் இருந்தேன். நான் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்த்து ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு வந்து என் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். என் ஆஃபீஸில் இருந்து அவருடைய சிக்னேச்சர் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு ஆக்டரும் கூட. அவர் எதுவும் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவர் கூட ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர்ஸு தெரிஞ்சவங்க, அவர் கூட வேலை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அவர் எப்படி அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவரோட ஸ்பீச் ஒன்று இருக்குது சார், ஒரு 4.5 minutes ஒரு ஸ்பீச் இருக்கும். ஒரு ஆக்டர் பற்றி இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடினேன், குச்சிப்புடி ஆடினேன், எல்லோரும் கேட்டாங்க கற்றுக்கிட்டீங்களா? எல்லோரும் ஒரே பதில் தான், இல்லை இல்லை இல்லை, அது எனக்குள்ளே இருந்திருக்கு, தேவைப்படும் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பதில் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு குழந்தைய தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஸ்விம் பண்ணிட்டுரும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் ஸ்விம் பண்ண போய் நம்புறதுனால தான் நம்ம முக்கியம்னு ஒரு தடவை சொன்னார். ஸோ நமக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அப்புறம் லால் சார் சொன்னார். அதுக்கும் நான் நிறைய விஷயத்தை நம்ப ஆரம்பித்தேன். நான் பண்ணுற கேரக்டர்ஸ் எனக்குள்ளே இருக்குன்னு நம்ப ஆரம்பித்தேன். நான் பண்ணுற கதைகள் நிஜம் நம்ப ஆரம்பித்தேன். என் கேரக்டர்ஸ் நிஜம் நம்ப ஆரம்பித்தேன். சீன் நிஜம் நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அது இதுக்கு மேலே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பு கிடைச்சா நான் நடிச்சிருவேன். எஸ் மேடம். സാർ ഹീറോ ആയിട്ടും അഭിനയിച്ചിട്ടുണ്ട്, വില്ലനായിട്ടും അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. അപ്പം നമ്മുടെ കമലഹാസൻ്റെ അടുത്തുള്ള സിനിമയിലടക്കം വില്ലനായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ സാറിന് ഏതാണ് മോസ്റ്റ് ഫേവറേറ്റ്, വില്ലൻ ക്യാരക്ടറാണോ ഹീറോ ക്യാരക്ടറാണോ? எல்லாமே ட்ரை தான்மா, முயற்சி தான்ப்பா. இதுவரை இதோட ரொம்ப சின்னதான். இது வரும் இது எதோட நிற்க முடியாதுல்ல. அப்படி நின்று இருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் லிமிட்டேஷன்ஸ் இல்லை. இப்போ நித்யன் சுவாமிநாதன் சொன்னார் இல்லையா, ஆர்ட்டுக்கு வந்து பவுண்டரிஸ் இல்லைன்ற மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் பவுண்டரிஸ் இல்லை. அது எதாவது வச்சுக்கிட்டாலே நான் இதுக்கு இப்போ கேட்டால் நான் யாரையோ ஒருத்தரோட ஃபேன்னு சொல்ல முடியும்ல. அது ஏன் சொல்கிறதுல, ஏன்னா எல்லாருக்கிட்ட இருந்தும் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல, உங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட அந்த பதில் இல்லை. அந்த கேள்வினால தான் பதில் வருது. அந்த பதில்னால நானும் கற்றுக்கிறேன். ஓ எனக்குள்ளே இது இருக்கா, நான் இப்படி பேசுகிறேன்னா, ஓ என் அறிவு இது தானா, என்னோட அறிவோட மெஷர்மெண்ட் எவ்வளோ, என் நாலேஜோட மெஷர்மெண்ட் இதில் எனக்கும் தெரியுது. ஸோ உங்கள் கேள்வியின் மூலமாக நானும் கற்றுக்கிறேன், என் பதில் வழியாக. ஸோ நோ பவுண்டரிஸ், நோ லிமிட்டேஷன்ஸ், யூ ஜஸ்ட் கீப் ட்ரைங். அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நீங்கள் எதாவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த ஜேர்னி அதோட முடிஞ்சது. இப்போ நான் ட்ரிவாண்ட்ரம் வரணும்னா அது முடிஞ்சிருச்சு. நான் ட்ராவல் பண்ணணும்னா அது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ அப்படி தான் அதுக்குள்ளே இருக்கிறதுனால. ആ സിനിമയെ ആലോചിക്കുകയാണെങ്കിൽ കമലഹാസൻ സാറിനോടൊപ്പമുള്ള ഒരു വില്ലൻ ക്യാരക്ടർ മെമ്മറീസ്. இப்போ எனக்கு அதில் என்ன பெரிய எக்ஸைட்டிங் திங்னா, இவங்களெல்லாம் பார்த்து வாவ் அப்படிலாம். இப்போ அவங்கள சினிமாவில் பார்க்கல. இப்போ நான் ஜென்ரலாக பார்த்தா சார் அப்படிலாம் ஒரு ஃபேனாக மாறிடுவோம் இல்லையா. சார் சொல்லுவோம், ஃபோட்டோ எடுப்போம், ஒரு மாதிரி இப்படி ஆகிடும், ஷோல்டர்லாம் சின்னதாகிடும், அந்த மாதிரிலாம் ஆகிடும். இது பர்சனலாக பார்க்கும்போது, ஏன்னா இந்த படம் கமிட் ஆகும்போது நான் அவரோட வீட்டில் உட்காந்து, அவங்க ஆஃபீஸில் உட்காந்து பேசியிருக்கோம். 1 hour பேசியிருந்தார் அவர். இப்போ இந்த மாதிரி படம் பண்ண போகும்போது அதே ஆக்டர் ரஜினி சாரோ, கமல் சாரோ, ஷாருக் கான் சாரோ, விஜய் சாரோ, யாரோ அதே ஆக்டரை யூ கேன் see him with so much confidence and attitude. நோ அதில் ஒரு அது ஒரு எக்ஸைட்டிங் இருக்காது. அது மேபி அதை
என் இடத்துலேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா எந்த சூழலையும் நான் அவங்களுக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனால் வில்லன் ஆகும்போது நான் அப்படி ஆகிடுவேன். ஸோ அது ஒரு ஒன்று இருக்குது. அது எப்படி சொல்கிறதில்ல, நல்ல ஒரு கல்லு அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல் அது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். അതുപോലെ കുറച്ച് കാലമായിട്ട് നെഗറ്റീവ് റോൾസ് കുറച്ച് രണ്ടും ചെയ്യാറുണ്ട്, കുറേ സിനിമകൾ ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ ഇപ്പോൾ റീസെൻ്റായിട്ട് താങ്കൾ തീരുമാനിച്ച് ഇനി ചെയ്യുന്നില്ല തീരുമാനിച്ചു. എപ്പോഴും ക്യാരക്ടർ ചൂസ് ചെയ്യുന്നത് ഒരു ആർട്ടിസ്റ്റിക് ലെവലിലാണോ അല്ലെങ്കിൽ ക്രിയേറ്റീവ് ലെവലിലാണോ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു തീരുമാനം എടുക്കാനുള്ള കാരണം എന്താണ്? சார் என்னன்னா சார், நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க சார் வில்லனா கேட்டு. அவங்க எல்லாரும் வந்து டேட் இல்லை, டைம் இல்லை, வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. கதை கேட்க சொல்கிறாங்க சார். எல்லாருக்கும் 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியல, 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவ்வளோ டைம் இல்லை லைஃப்பில் இல்லையா, வேலை உட்காருது. பல முறை வந்து நான் ஷூட் முடிச்சுலாம் டயர்டில் உட்காந்து கதை கேட்டிருக்கேன். ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒரு தனித்தனியாக நோ சொல்ல முடியல சார். இப்படி சொல்கிறது மூலமாக இனிமேல் அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி சம்டைம்ஸ் என்ன ஆகிடுவோன்னா, சார் உங்களை வச்சு நான் எழுதிட்டேன், எனக்கு வேறு வழி இல்லை, அதை செஞ்சு பண்ணி கொடுங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு ஒன்றும் ரீசன் இல்லை. அப்படின்னா சொல்லுங்க. ഇപ്പോൾ ചെയ്ത വില്ലൻ സിനിമകളിൽ അങ്ങോട്ട് അവിടെ ചോദിച്ച സിനിമകളുണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇനിയും അങ്ങനെ വരാമല്ലോ വലിയ സ്റ്റാറുകളൊക്കെ, അപ്പൊ അതും അവോയ്ഡ് ആവുകയില്ലേ? பரவாயில்ல, ஆனால் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல. டூ மச் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் எவ்வளோ பேர் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க, எவ்வளோ வேலை மத்தியில் இருக்கேன். ஜென்ரலாக என்னை அப்ரோச் பண்ணுறவங்க ஈஸியாக ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பார்த்துக்கலாம், ஈஸியாக என்னை மீட் பண்ண முடியும். நான் ஆஃபீஸில் இருக்கேன், அங்கே இருக்கேன்னா யாராவது வந்தாங்கன்னா சாதாரணமாக என்னை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் 50 படம் பண்ணியிருக்கேன்ல சார். இது 50 படம் இல்லை சார், ஒரு 500 கதைகளுக்கு மேலே கேட்டிருக்கேன் சார். நான் ஒருத்தர் கதை கேட்கும்போது அவரோட பேக்ரவுண்ட் பார்க்க மாட்டேன் சார். அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணார், என்னவா பண்ணாருன்னு பார்க்க மாட்டேன் சார். ஏன்னா சினிமா வந்து யார்கிட்டருந்து கற்றுக்க முடியுமான்னு தெரியல. அவங்களோட செல்ஃப் அப்சர்வேஷன் தான் சினிமா நினைக்கிறேன், ஆர்ட் ஜென்ரலாக வந்து. ஸோ அப்படி அவனால் இவங்க பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்களா, சின்ன டேரக்டர் ஒர்க் பண்ணி இப்போ இதில் இருக்கான், இதில் யார்கிட்ட வேலை செய்யலை, இதில் யார்கிட்ட வேலை செய்யவே இல்லை. ஸோ சினிமா அவங்க பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு சரியாக எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுதான் சினிமா. ஸோ அப்படி யாரையும் எந்த வித்தியாசம் இல்லாமல் பார்த்து நான் கதை கேட்குற ஆள் தான் நான். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி தான் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 500 கதை 600 கதைக்கு அப்புறம் தான் 50 படம் நான் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு பார்த்தோம் டைம். இப்போ இந்த ஆர்வத்தில் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் நினச்சேன் 1-2 பண்ணுவோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிப்பாட்டும் நினச்சேன். ஸோ வந்தது பண்ணேன். அதுக்கு மேலே வந்து அது எல்லாரையும் இருந்து நின்று நிதானமாக பதில் சொல்ல முடியல. சில பேரோட ப்ரெஷர் ஆகிடும், ஹீரோக்கள் பேசுவாங்க, இல்லை அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி சொல்லுவோம், இப்படின்னு ஒரு நிறையா கணக்கு இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 போட்டோ தான் அது. இல்லை சார், அப்படின்னு நான் வில்லன் நினச்ச படம் ஓடும்போது அதே மார்க்கெட் நான் யூஸ் பண்ணிருக்கலாம்ல, நான் பண்ணவே இல்லை. இல்லை நான் இப்போ நடிச்சிருக்கேன், இப்போ எனக்கு நல்ல பேர் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுவும் என் படம் தான் சொல்லி கிளைம் பண்ண முடியல. இது வரைக்கும் எனக்கு படம் என் ப்ரொடியூசர் யார்ட்டையும் நான் அதை பற்றி பேசினதில்லை. இந்த மாஸ்டரில் இப்படி 2 பேர் கை ஷார்ட் இருக்குல்ல, இந்த இடிக்கிற ஷார்ட் இருக்குல்ல, யார் ஃபோட்டோ கேட்டாலும் அந்த ஃபோட்டோ கூட நான் கொடுத்ததில்லை. அது விஜய் சார் படம், நான் அங்கே போய் என் வேலையை செஞ்சுட்டு வந்துட்டேன், அவ்வளோதான் எனக்கு முடியும். அதுக்கு மேலே அந்த படத்தில் நான் எதையும் எடுத்து ஓன் பண்ணல. அந்த படம் நான் நடித்ததில் சந்தோஷப்படுறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது அவருடைய படம். என் படமாக இருந்தால் அவ்வளோ கூட்டமாக வராதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ பட்ஜெட் போட்டு பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் எனக்கு அந்த கிளாரிட்டிலாம் இருந்தது. அது மார்க்கெட் யோசிச்சு பண்ணல நான். ஓகே சார். சார் இன்னும் அதான் சொன்னார் சார், எங்கள் படம் வந்திருக்கு, அதுக்கு வந்திருக்கோம், அந்த செய்தி தான் நாங்கள் பேச முடியும். இவ்வளோ வந்துட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண தான் வந்திருக்கோம். Another question. Yes sir. Marconi Mattai was your last Malayalam film. ஆமாம் சார். இனி അങ്ങനെ ഒരു മലയാളം ഓഫർ കിട്ടിയാൽ சார் கேட்டுக்கிட்டே தான் சார் இருக்கோம். மலையாளத்தில் கதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள். இப்போ கூட நேற்று கூட ஒரு டைரக்டர் பார்த்துருக்கோம். இப்போ கூட ஒருத்தர் ஃபோனில் பேசியிருக்கேன். இங்கே படம் அந்த நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட விஷ்ணு தேவன் ஒரு பையன் இருந்தான். அவன் தான் இங்கே மிஸ்லெட்டில் ஒருத்தர் படம் பண்ண பையன். எனக்கு அந்த படம் பிடிச்சது, அந்த படம் பார்த்தேன். எனக்கு யாரும் ரெஃபர் பண்ணல, நான் ஜென்ரலான படம் பார்த்தேன், பிடிச்சது. நான் டைரக்டர் மெசேஜ் பண்ணேன், அதனால் வரேன்னு சொன்னான். சரி வாங்க கொடுத்தேன், பேசினேன். எனக்கு கதை இருந்தால் சொல்லிட்டு கொடுத்தேன். அவன் எழுதுனான், சரியாக இருந்ததுனா படம் பண்ணுவோம். ஸோ அது கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள். எனக்கு படம் பண்ணணும் ஆசை இருக்குது, இங்கே வந்தது படம் பண்ண ஆசை இருக்குது. மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படம் பண்ணி மலையாளம் பேசணும்னு ஆசை இருக்குது.
பட் ரெம்யூனரேஷன் டிஃபரன்ஸ் இருக்குல்ல தமிழ் அது பார்த்துப்பேன் சார். ஏன்னா அதுக்கு இல்லை நிறைய இடத்துல என்ன பிஸ்னஸ் ஆகுதோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி வாங்க முடியும். இப்போ எனக்கு மராட்டியில் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். அவங்களையும் சொல்லியிருக்கேன், மராட்டி ஃபிலிம்ஸ்க்குன்னு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த சம்பளம் தான் கேட்க முடியும் ஒழிய, இப்போ நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் அதுக்கும் சேர்ந்து தான் இருக்கணும் இல்லையா? அதை ஃப்ளெக்சிபிள் ஆக வைக்கலைன்னா அது தப்பாயிடும் சார். ஐயோ சார், பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். சார் செம்ம படம் சார். அது நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். நண்பகல் நேரத்தை மயக்கம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். அது வந்து அது ஏதோ வகையில் மனசை சுத்தப்படுத்துதுன்னு நான் நம்பினேன். எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிச்சது. எனக்கு ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த ஷாட், அந்த அவரோட ஷேடோ தங்குற ஷாட்டு, அது மம்முட்டி சார் என்ன பர்ஃபார்மன்ஸ். அது 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 என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அது வந்து உங்களுக்கே அந்த சில சமயம் சில கதைகள் வந்து ஓப்பன் எண்டடாக இருக்கும். அந்த படத்தோட கேரக்டரே எனக்கு ஓப்பன் எண்டடாக இருந்தது. ஓப்பனாக இருந்தது. நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, நீங்கள் பாருங்கள் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது அவர் அது சிம்பிளாக முடித்தது. அவர் சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார், அது மேலேயே அவர் பொண்ணு வந்து ரசகுழம்பு ஊற்றும். அது அந்த அம்மா வந்து கண்ணில் பார்க்குறதுலாம் பிரச்சனை, அது அவங்க பையன் இல்லைன்னு. மனசார பார்க்குற அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அது அவங்க பையன் தான் தெரிஞ்சதில்லை. இந்த மாதிரி நிறையா அந்த படத்தில் அவ்வளோ ரெஃபரன்ஸ். நிறைய பேர் அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம் பார்த்தாங்க, லிஜோ சார் எப்படி இவ்வளோ தமிழ் படம் ரெஃபரன்ஸ் எடுத்தார் அப்படின்லாம் பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி, அது ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்தபோது வந்து அந்த டீசர் ஒன்று விட்டாங்க இல்லையா, அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் அங்கே ஸ்ரீராம் ராகவன் சார் படம் பண்ண மேரி கிறிஸ்மஸ், நம்ம மதுரையில் கண்டன் சார் தான் கேமரா. அங்கே வந்து அங்கே பூஜான்னு ஒரு மேடம், அவங்க தான் எடிட்ரு, அவங்க தான் அவரோட எல்லா படங்களும். அவங்ககிட்ட வர சொன்னேன் நான், மேடம் இப்படி படம் வந்திருக்கு பாருங்க மேடம் அப்படின்னு. அவங்க பார்த்து சொன்னாங்க, இந்த ஜெம்மை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஐயோ எனக்கு அது கிடச்சிருக்கலாமே அப்படின்லாம் ஆசை கூட இருக்கும். நான் அந்த மாதிரி நடிச்சிருக்கலாம் மாட்டேன் சீரியஸாக. நான் நாட் ஹம்பிள். அதுவும் அந்த 2 நிமிஷம் சீன் இல்லையா, மம்முட்டி சாரோட சீன் வந்து 2 நிமிஷம் இருக்கும். அந்த சீனு மாறி மாறி ரெட் அண்ட் க்ரீன் லைட்டில் இருக்கும் அந்த பாரில். பிரமாதம். அந்த சீன் வந்து எப்பிக் சீன் வேறு. அது 2 சிவாஜி சார் சீன் வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அது சிவாஜி சார் கிரேட்டஸ்ட் ஆக்டர். அவரோட இதெல்லாம் டச் பண்ணி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் தானே. இது ஒரு மாதிரி மீட்டரில் ரொம்ப நல்லா பண்ணுது. நான் அந்த படத்தை கூட என்ன ரொம்ப நேரம் பேசுவேன். அந்த படத்தில் எனக்கு அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அந்த அவர் முடிவெட்டலாம் எதுக்கு போவார் நினைக்கிறேன். அப்போ கண்ணாடி பார்த்தா அதை தெரிஞ்சுக்கணும் அப்பெல்லாம் அங்கெல்லாம் டென்ஷன் ஆகிருக்கேன் எனக்கு. அந்த மாதிரி இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். செம்ம படம் சார். அதெல்லாம் வந்து எப்போயாவது தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நடிப்பில் நீங்கள் சூப்பர் டீலக்ஸில் இல்லை சார், கம்பேர்லாம் கிடையாது சார். உண்மையாகவே சொல்கிறேன் சார், மம்முட்டி சார் கம்பேர் பண்ணுறவங்க நான் ஒன்றும் ஒர்த்து இல்லை சார். அதனால் தட்ஸ் கிரேட் சார். சும்மா சூப்பர் சூப்பர் பெஸ்ட் ஒர்க், தட்ஸ் நோ டவுட். அது பிரமாதமாக இருந்தது. മലയാളത്തിൽ ഏറ്റവും കൂടുതൽ ചർച്ച ചെയ്യപ്പെടുന്ന ലോകേഷ് കനകരാജന്റെ സിനിമ. അപ്പോൾ അതില് ഭയങ്കര ഇതാ. അപ്പോ വീണ്ടും അതിന്റെ എന്താണ് അതിന്റെ ശൃംഖല വരുന്നുണ്ട്, പടം വരുന്നുണ്ട്. കൺഫേം செத்துட்டா? ஆமாம் சார், நான் செத்தவனே கன்ஃபார்ம் பண்ணுறேன் போகிறேன் சார். இது உலகத்தில் நடக்குமா சார்? ஆர்ட்ல மட்டும் தான் சார் நடக்கும். செத்து போயிட்டேன் சார் நான் அப்படின்னு நானே சொல்லிட்டு போகிறேங்க. ஓகே சார். സർ സൂപ്പർ ഡിലക്സ് മൂവിയിൽ സർ പറഞ്ഞിരുന്നു, അതിനുശേഷം പറഞ്ഞിരുന്നു ഈ സാറിന്റെ ഉള്ളിലെ വുമണിനെ പോർട്രേ ചെയ്യാൻ ശ്രമിച്ചിരുന്നത്. അതുപോലെ തന്നെ ചെക്കച്ചവന്തവാനം ആ മൂവിയിൽ ഒരു സീൻ, വയലൻസ് സീനിൽ എന്താ പറയുക, കോഴിക്കടക്കാരൻ കോഴിയുടെ തല അറുത്തിട്ടിടുന്ന സീൻ ഉണ്ടല്ലോ, അത് ആ എക്സ്പ്രഷനാണ് അഡാപ്റ്റ് ചെയ്യാൻ ശ്രമിച്ചത് എന്നൊരു സ്റ്റേറ്റ്മെന്റ് പറഞ്ഞത്. அது இவன் சொல்லியிருந்தான், மணிகண்ட சொல்லியிருந்தான். அதுபோல എന്തെങ്കിലും அப்ரோச் இதில் இல்லை அந்த மாதிரி நிறையா இருக்குதுமா. அது வந்து மணி அதை கேட்டிருப்பான், இல்லை தான் சொல்லியிருப்பேன் அந்த சுச்சுவேஷன் பற்றி. இப்போது எப்படின்னா, இப்போ எனக்கு சில பேர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு பிரதர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா, சில எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கும்போது எப்படி ஒர்க் பண்ணேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு இமேஜினேஷன் இருக்குது. இப்போது மணி சார் பற்றி, இப்போ நான் மம்முட்டி சார் பற்றி பேசுகிறேன், ஒரு இமேஜினேஷன் இருக்குது. இப்படி அவர் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பான்னு தெரியல, லிஜோ சார் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பான்னு தெரியல. இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நான் ஒரு சீன் மம்முட்டி சாரோட நடிக்கிறேன், இல்லை லிஜோ சார் டைரக்ஷன் நடிக்கிறேன்னா எனக்கு கூட இருக்கு கேட்பாங்கள்ல, எப்படி இருந்துன்னு கேட்பாங்க இல்லையா. ஏன்னா எங்களுக்கு வெறும் கேள்வி தான் படுறோம், பட் ஆக்சுவலாக செட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணும்போது மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ண எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்மளாம் நாங்கள் ஒரு பயந்துட்டு இருப்போம், இல்லை அவர் அவர் சொல்கிறதா செய்ய சொல்லுவார் அப்படின்லாம் இருந்தோம். இல்லை அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து கதைக்கு சரியாக இருக்குது,
அந்த சீனுக்கு சரியாக இருக்குன்னா அவர் அதை அக்செப்ட் பண்ணுவார். மேபி நான் சொன்னதை பற்றி கவலை அவருக்கு தேவையில்லை. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எப்படி பண்ணி இவர்கிட்ட சொல்லிட்டேன். பட் அது நான் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கரெக்ட் ஆகலைன்னா அவர் வந்து வேணாம்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோ அப்போ நாங்கள் வேறு ஏதாவது பண்ண வேண்டியதான். ஸோ இது மாதிரி நிறைய பேசுவோம். இதில் வந்து நிறைய விஷயம் ரொம்ப மொக்கையாக இருக்கும், வேஸ்ட்டாக இருக்கும், சில விஷயம் ஹிட் ஆகும். இதை வந்து அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட லிங்கான ஒரு ஆக்டர் இருக்காங்க, ரமேஷ் ஒரு ஆக்டர் இருக்காங்க, இந்த மாதிரி என் குழந்தைங்கிட்ட என் பையன்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணுவேன். பொண்ணுக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒரு 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 ப்ராடக்ட் இருக்குல்ல, இப்போ இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக் வந்து கம்ப்ளீட்டில் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுல. ஆனால் இது எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சுக்க தானே இதோட இன்ட்ரெஸ்ட். இது பயன்படுத்தும் போது புதுசாக கேட்கும்போது இருக்கலாம். பட் முதல்ல இதை செஞ்சிருது அப்படிங்கும் போது இதில் ஒரு அந்த ப்ராசஸில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து டெவலப் ஆகும். நான் இன்னொருத்தர் சொல்கிறேன், சின்ன பையனுக்குலாம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். 50 வருஷம் என்ன ஆகல சார். அப்படி இல்லை சார். இப்படி எதுவுமே சார் நீங்கள் பார்த்து இப்போ நீங்கள் பார்த்து ரசித்து நல்லா இருக்குன்னு சொன்ன எந்த படமும் எனக்கு ஆசையாக இருந்ததில்லை சார். நான் ஐம் நாட் அ ரைட்டர். இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு வராங்க, அதில் இருக்கிறத சூஸ் பண்ணுறது தான் சார். இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோம், சாப்பாடு மெனுலாம் கொடுக்குறாங்க, நமக்கு அவன் இதை சாப்பிட்ணும் நம்ம கட்டாயப்படுத்துறது இல்லை. உங்களுக்கு பரோட்டாவும் கறின்னா பரோட்டாவும் கறி, இல்லை தயிர் சாதம்னா தயிர் சாதம், அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் செய்யலை இல்லை. அந்த மாதிரி இவங்க இப்போ 7 வருஷம் 6 வருஷம் ஆயிருக்கு, 14 வருஷம் எழுதியிருக்காரு. அந்த 14 வருஷம் எழுதுனாலும் இந்த படம் ஓடலை. அவர் அதை எழுதுறது அது சரியாக எழுதியிருக்காரு, அது சரியாக செஞ்சுருக்காரு, அவர் சரியாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ நடந்திருக்காது. ஸோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி தான் வேலை. இத்தனை ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டரையும் இந்த கதையும் நம்பினதோட என் வேலை முடிஞ்சிச்சு. மற்றது எல்லாமே அவரோட தாங்க. ஸோ அதனால் எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார். நத்திங். കണ്ടപ്പോൾ ഞാൻ ആദ്യം വിചാരിച്ചത് ഏതൊരു ഓഫ് ബീറ്റ് പടം വരാൻ പോവുകയാണ്, കുറച്ച് ടെസ്റ്റ് മൂവി ആയിരിക്കും, പ്രശ്നമാണ് കാണണ്ട എന്ന് വിചാരിച്ചു. റിലീസ് ചെയ്തു, ഒരുപാട് നല്ല അഭിപ്രായം പറഞ്ഞാൽ ഞാൻ പോയി കണ്ടത്. അപ്പം അങ്ങനെ പലരും വിചാരിച്ച് കാണാം. കാരണം താങ്കളുടെ പടങ്ങൾ അങ്ങനത്തെ സിനിമകളുണ്ട്, ഈ ഓഫ് ബീറ്റ് ടൈപ്പിൽ നല്ല സിനിമകളുണ്ട്. അപ്പം അങ്ങനെ ഒരു റിസ്ക് പ്രതീക്ഷിച്ചിരുന്നോ, അല്ലെങ്കിൽ അങ്ങനെ മതി കുഴപ്പമില്ല சார்? அது வந்து கரெக்ட் தான் சார். எல்லாமே இப்போ ஒரு படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இல்லை எவ்வளோ ஹைப் பண்ணாலும் ஒரு ஷோ தானே சார். ப்ரெஸ்ஸு போடுறதோ பப்ளிக் பார்க்குறது. அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அது இப்போ இந்த படத்தில் நல்லா பார்க்கலாம். ப்ரெஸ்ஸு பார்த்தாங்க, பப்ளிக் பார்த்தாங்க, அவங்க தான். இப்போ நாங்கள் பண்ணுறத விட ப்ரொமோஷன்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க தான் படத்தை பற்றி நிறைய எழுதுகிறாங்க, ப்ரெஸ் மீட்டில் எழுதுகிறாங்க. ஸோ அதனால் வந்து அது சரியாக பண்ணுறோட சரி சார். இப்போ அதனால் இப்போ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு யாருக்கும் அது மேலே கேள்வி வரல, அது வந்து ஃபோர்ஸாக இல்லை. அப்போ அது அவ்வளோதான் சார். எதோ வகையில் இப்படிப்பட்ட ஒருத்தன் அப்படிப்பட்ட ஆள் ஆகிறான்னு இருக்குல்ல, அதுதான் அவரோட அது அது ஒரு ஒரு இன்டென்சிட்டி கிரியேட் பண்ணல. பட் நாங்கள் அதை நினைக்கல. பட் இருந்தாலும் இன்னைக்கு என்னுடைய பழைய படங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். இதை சொல்ல முடியா? ஓகே. இல்லை அதான் கதை அதானே சார். அதுதான் சீட் பண்ணக்கூடாது ஆடியன்ஸ். இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் நிறையா ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது தான். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எதாவது படத்தில் பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் அந்த மூடு தான் கொடுக்கும். ஒரு படத்தோட மூடு இது. அந்த படத்தோட மூடை சீட் பண்ணி நான் போஸ்டர் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அது நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் கிரியேட் ஆகுதுல்ல சார். அது வந்து இந்த வந்து பார்க்கும்போது படத்தோட மேட்ச் ஆகணும். அந்த போஸ்டர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது, டீசர் பார்க்கும்போது நான் அவளை சீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிவிடும் இல்லையா, அதுதான் முக்கியம். இல்லை சார், இல்லை சார், இதுதான் சார். അത് കുറെ വട്ടം അങ്ങനെ കാണിക്കും, അവസാനം കൊച്ചാണെന്നുള്ള രീതിയിൽ അവസാനം കാണിക്കും. കഥവറല്ലേ நல்லா இருக்கு சொன்னார். நான் இல்லை, அது உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு சார். அவன் சொல்ற லட்சுமி வந்து அவன் குடும்ப சாமி, அதனால தான் பூஜை இல்லை. அது சாமி நிஜமாவே அந்த குழந்தைய காப்பாத்துச்சு. அது உண்மையும் கூட தானே. ஆமா தானே? அவ்வளோ சார் தானே ஸ்பாயிலர் அடிச்சிருக்கா இந்த படத்துக்கு கதை இங்க பரவாயில்ல சார். எல்லாரும் சொல்லிட்டாங்க சார். நன்றி சார். நிதின் சார் அவர் இன்னும் திருந்த மாட்டேங்கிறார் சார். நிதின் சார் ஒரு கொஸ்டின். இதுல சார் சார் வந்துச்சுன்னா சந்தோஷம் சார். ஆனா அது காசு வரல சார். வேற சார். நிதின் சார் ஒரு கொஸ்டின்.
ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் உங்கள் தான், காஸ்ட் டைரக்ஷன் வேற யாராவது அதான் உங்கள் தானே? பிஃபோர் தட் நான் கம்ப்ளீட்டாக யார்கிட்ட ஒர்க் பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான காசிங் இல்லை, முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் விளக்கு கொடுத்துருக்கோம். அது நான் சொன்னேன். ஒரு படங்களில் ஒரு 4 நாள் 10 நாள் ஒர்க் பண்ணுவேன். சில படங்கள் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் இருக்கும். அது அந்த மாதிரியான படங்கள்ல 4 நாள் 3 நாள் 10 நாள் இந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சுத்தமாக ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது, இதுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இவ்வளோதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்க சார். മനോരഞ്ജയുടെ ഈ ഒരു വിജയം പ്രേക്ഷകർ നിങ്ങൾ ഓരോ മാധ്യമ പ്രവർത്തകർ ஃபர்ஸ்ட் இந்த ஹிந்தி படத்துக்கு அவர் தான் சார் பார்த்தாரு. சென்னையில் ஒரு படம் 2016 பார்த்தா சார். அந்த படம் நடக்கல. அப்புறம் அவருடைய படம் இமயனோடியில் நடிச்சிருக்கோம், ஆனால் மீட் பண்ணதில்லை சார். அப்புறம் நான் வந்து மும்பையில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து அவர் படம் பார்க்க கூப்பிட்டாரு. அப்போ போயிருந்தேன். அவர் படம் கெனடி படத்தை நான் பார்த்தேன். என் ஒப்பீனியன் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்காக தேங்க்ஸ் கார்டு கூட போட்டிருந்தாரு அவர் படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக நான் தான் பேசினேன் 2 ஆர்டிஸ்டில். அதில் ஒரு ஆர்டிஸ்ட் அனுராக் சார். நான் சொன்னேன் அனுராக் சார் பேசி பார்ப்பேன் சொன்னேன். ஸோ இவன் கதை சொன்னால் அவர் கதை பிடிச்சது வந்து பண்ணி கொடுத்தாரு சார். அவர் இல்லை நாங்கள் வேறு யாரையும் கமிட் பண்ணால் கூட இவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணிப்பாங்க தெரியாது. நீங்கள் அவர் கையெல்லாம் ஷோல்டரில் இறங்கினா கூட அது அந்த சீனிங் நல்லது நம்மளை சொன்னால் மொத்தமாக இறங்கல. பட் அவருக்கு அந்த கை நம்ம கையில் தூக்கலாம் முடியல. பட் அவர் அந்த தவழ்ந்து போகும்போது இந்த கை நல்ல வேலை இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஐ கேன் யூஸ் ஒன்லி மை ஒன் ஹேண்ட் டு கிரால் அப்படின்னு சொல்லும்போது இதை எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ அப்படின்லாம் இது பண்ணாமல் அதெல்லாம் பண்ணது அந்த சீனோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு பண்ணதெல்லாம் இட்ஸ் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் அவருக்கு மொழி சுத்தமாக தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணது அதெல்லாம் சேர்ந்தா படத்துக்கு பெரிய சப்போர்ட். டப்பிங் சேத்தன் சார் சேத்தன் ஆக்டர் சேத்தன் சார் தெரியும் சார். விடுதலையில் பார்த்துருப்பீங்க. கிரேட் ஆக்டர். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் போயிடலாம், எல்லாரும் வேர்க்குதுல.